தமிழ் சார். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு ஓகே சார். என் தம்பிக்கு உங்கள் கதை மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே இல்லை. அதனால் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ண வேணான்னு அவன் நினைக்கிறான். தாராளமா சார். நம்ம வேற யாராச்சும் கூட அப்ரோச் பண்ணலாம். இதை சொல்ல தான் சார் நானும் உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தமிழ், நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கல. என் தம்பிக்கு உங்கள் கதை ஓகே, ஆனால் நீங்கள் அதை சரியாக டைரக்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறான். புரியல சார். இந்த கதையை அவன் என்ன டைரக்ட் பண்ண சொல்கிறாயா? சார் என்ன சார்? நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அட்வான்ஸை வேற கொடுத்து தொலைச்சிட்டேன். உங்க தம்பி தானே, எனக்காக கொஞ்சம் பேசி பாருங்களேன். தமிழ், தொழிலில் அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவன் லெவலே வேற. எனக்கே 3 வருஷம் கழிச்சு கால் ஷீட் கொடுத்துருக்காயா. இத்தனைக்கும் உங்க ஷார்ட் ஃபிலிம் நான் போட்டு காட்டினேன். அவன் கன்வின்ஸ் ஆகல. உங்களால ஒரு மாஸ் ஹீரோ ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ண. பேசாம இந்த கதை எங்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்த படமே நம்ம வேடர்ல பண்ணலாம். நான் அடுத்த வாரமே ஆஃபீஸ் போறேன். 2 வருஷமா ரிசர்ச் பண்ணி எழுதின கதை சார். இப்படி திடீர்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? தமிழ், அக்ரிமெண்ட் படி இப்ப இந்த கதை என்னோடது. ஆனா அக்ரிமெண்ட் படி இந்த கதை எனக்கு வேணாம். நீயா விருப்பப்பட்டு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்பேன். அப்போ நீங்க என் கதையை கொடுங்கன்னு கேட்கல, ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு சொல்றீங்க. அதானா சார்? நான் மறுபடியும் சொல்றேன் தமிழ், அக்ரிமெண்ட் படி நீங்க சொன்ன கதையை சொன்னபடி எடுக்கலனா நாங்க வேற ஏதாவது டைரக்டரை வச்சு இந்த படத்தை பண்ணலாம். தெரியும்ல, அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. பார்க்கல சார், நான் குறுக்கில் பேசுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அட்வொகேட்டு தான். ஷூட்டிங்கே என்ன போகல சார். அக்ரிமெண்ட் படி பார்த்தா அவன் ஷூட்டிங் போய் ஒழுங்காக டைரக்ட் பண்ணலன்னா வேணால் நீங்கள் வேற ஒரு டைரக்டரை மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி தான் சார் அவன் அக்ரிமெண்ட்டை படிக்காமல் கூட கையெழுத்து போட்டிருக்கான். நீங்கள் இப்படி பண்ணுறது நியாயம் இல்லை சார். வக்கீல் சார், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணோம். உங்களுக்கு தெரியாதா? சார், நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, உங்கள் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எதுக்கு மதியாடுறா பப்ளிசிட்டி பண்றோன்னு ஊரே காரி துப்பவா? சார் 2 வருஷ கனவு சார், இப்படி அசால்ட்டா கேட்குறீங்க. உனக்கு இது 2 வருஷ கனவுனா எனக்கு இது தொழில். இவங்க உன் அண்ணனுங்க தானே. உன்னை நம்பி ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆனா நான் கோடி கோடியா ஃபைனான்ஸ்ல வாங்கி படம் பண்றேயா? அப்ப நான் ஏன் சேஃப்டியா தானே பார்க்கணும்? ஏன் இத்தனைக்கு ஹீரோ என் சொந்த தம்பி. சம்பளத்துல 10 பைசா குறைக்கல தெரியுமா அவன்? என்ன பண்றது? உலகம் இந்த மாதிரி இருக்கியா? சார், உண்மையாவே உங்க தம்பி தான் கதையை கேட்க சொன்னாரா, இல்லைன்னா உங்க டைரக்ஷன் ஆசைக்காக என்னை ஊர்காயா ஆக்கிட்டீங்களா? தமிழ், என் தம்பிக்கு உங்க கதை பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தான் இந்த மீட்டிங். என் தம்பியை வச்சு படம் ஒண்ணு வெளியே 1000 பேர் சுத்திட்டு இருக்காயா? இவ்வளவு பெரிய ஹீரோ படத்துல கதைன்னு உன் பேர் வருதுல தமிழ் அப்படின்னு. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? கேராவன்ல உங்க தம்பி கிட்ட கதை சொல்லும் போதே ஏதோ தப்பா இருந்துச்சு. இப்போதான் சார் புரியுது. ஓகே சார், கதையை நீங்களே வச்சுக்கோங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? பின்ன ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச சொல்றியா? தம்பி, மனசாட்சியோட பேசுறவங்க கிட்ட கெஞ்சலாம். பார்த்து பேசுங்க சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்த தெய்வம் சார் நீங்க. உங்களை போய் தப்பா சொல்லுவேனா? ஆனா ஒண்ணு சார், இந்த நாளுக்காக ஒரு நாள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லு. எல்லாம் ஒரு நாள் தான். வா. சொல்லுமா. டேய் பார்த்தி, நான் யமுனாவை ஹாஸ்டலுக்கு ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சு வச்சிட்டேன்டா. சரி, நீங்களே போறீங்க? அம்மா, நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும்மா. அப்படியா? அப்ப சாப்பிட்டு வந்துடுங்கடா. சரிம்மா. போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அம்மா, நேர்ல வந்து சொல்றேம்மா. வை. சரி வை.
நான் தானே நான் கேட்டேன் முட்டை தோசை. தம்பி எல்லாரும் தான் முட்டை தோசை கேட்குறாங்க. நீங்கள் தான் தட்டை கரெக்டாக நீட்டணும். சரி சார். நான் கல்ல பார்ப்பேனா உங்கள் மூஞ்ச பார்ப்பேனா? ஆ சரி ஊற்றுங்க ஊற்றுங்க. அண்ணா சேரில் சாம்பார் ஊற்றிருக்கண்ணா, வேறு சேர் இல்லையா? தொடச்சிட்டு உட்காருப்பா. சரி விடுறா, இது என்ன நமக்கு புதுசா? அதுக்குன்னு இப்படி கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாமல் முட்டை தோசைக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. பசி வேற, பிரச்சனை வேற. அன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட்டை படிடான்னு நானும் ஒரு வக்கீலா யோசிக்காம. சமுத்திரம் சரத்குமாரா யோசிச்சிங்க இல்லை? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவன் என்னடா ப்ரொடியூசர்கிட்ட கதையை நீங்களே வச்சுக்கங்கன்றான். நீ என்னடானா அந்தால பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இது எவனோ ஒருத்தனை தூக்கி கொடுக்குவா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். நீங்களாம் அவ்வளோ பெரிய தியாகிங்களா? நீங்கள் யாரும் எனக்கு வேணாம். நானே ஒரு நல்ல லாயராக பார்க்குறேன். கேஸ் ஃபைல் பண்ணுறேன், அவனை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். சரி கேஸ் போடுற, ஜெயிக்கிற, அப்புறம் உன் தொழில் என் தொழில் இல்லை, சினிமா. பிரச்சனை பண்றவன் முத்திர குத்தி மூலையில் உட்கார வச்சுருவானுங்க. சினிமாவில் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாத டேரக்டர்ஸே கிடையாதுடா. அதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. உன் தம்பி நம்பி பல கோடி போடுறேன். நீ கூட பிறந்த அண்ணன் தானே, உன்னால ₹1 போட முடியுமான்னு கேட்டால அந்த ப்ரொடியூசரு. நம்மளால பதில் பேச முடிஞ்சா? இல்ல அந்த செகண்ட் தான் யோசிச்சேன், நம்ம தம்பி டைரக்ட் பண்ற படத்துக்கு நாம தான் ப்ரொடியூசர். இல்லை புரியல, என்ன சொன்ன? இவன் டைரக்ட் பண்ற படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொன்னேன். அது எப்படி ப்ரோ இவ்வளோ சீரியஸான டைம்ல காமெடி பண்ற? நீ வேணா அது காமெடியா நினைச்சுக்கோ, நான் சீரியஸா தான் பேசுறேன். நம்ம படம் பண்றோம். இந்த பார் ப்ரோ, இப்போ என்ன தைரியத்தில் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா வாய் கொஞ்சம் சொல்லி. தளபதி விஜய் அவர் நடிச்ச முதல் படம் நாளை திருப்பி, அதோட ப்ரொடியூசர் யாரு? சிம்பு நடிச்ச முதல் படத்தோட ப்ரொடியூசர் யாரு? சரி, ஜெயம் ரவிக்கு அதெல்லாம் விடு. கல்ட் கிளாசிக் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோமே சுப்பிரமணியபுரம், அதோட ப்ரொடியூசர் யாரு? அதை டைரக்ட் பண்ணி நடிச்ச சசிகுமார் தானே. அதே மாதிரி நாமளும் படம் எடுக்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் பணம் இருந்துச்சு பண்ணாங்க, நம்ம நடு ரோட்ல நிக்கிறோம். அவங்க கிட்ட பணம் மட்டும் இல்லடா, ஃபேமிலி. எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு கூட சப்போர்ட்டா நின்ன ஃபேமிலி. ஃபேமிலி சப்போர்ட்டை மட்டும் வச்சு படம் எடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் பணம் வேணும், இன்னும் கோடி கணக்கில். எவன் சொன்னான்? கதை தான் பட்ஜெட்டை டிமாண்ட் பண்ணுது. நாம ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். ஓ, அப்போ உங்ககிட்ட 1 கோடி இருக்கா? ரெடி பண்ணலாம். எங்க போய் கொல்ல தான் அடிக்கணும். எவனோ ஒருத்தன் சான்ஸ் கொடுப்பான், எவனோ ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுப்பான். இப்படி எவனோ ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மளை நம்பி நாமளே இறங்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் எடுக்கலாம். தம்பி கடையை மூட போகிறேன், சாப்பிட்டதுக்கு ₹30 ஆச்சு. கொடு. இப்படி பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறவங்களாம் சிவாஜி ரஜினிகாந்த் ஆகிட முடியாது. அது படம். இதுவும் படம் தான், ஃபேமிலி படம். எல்லாம் இருந்து சவால் விடுறவன் கெத்துலடா, எதுவுமே இல்லாம சவால் விடுறான் பாரு, அவன் தான் கெத்து. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ, நம்ம படம் எடுக்கிறோம், இதே மாதிரி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறோம். அப்படியே சிவாஜி ரஜினிகாந்த் வந்து யூ-டர்ன் போட்டு அண்ணாமலை ரஜினிகாந்த் வந்தாச்சா? அடுத்து என்ன பாட்சாவா? பட நம்பிக்கை இல்லாதவன். தம்பி காசு ஏறிடுச்சா? இல்லைண்ணா, நெட்வொர்க் இஷ்யூ சுற்றிக்கினே இருக்கு. ஜிபிஐ கர்மம் வந்தாலும் வந்தது. ஊரில் ஒருத்தன் பாக்கெட்டில் 10 பைசா கிடையாது. எல்லாம் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துடுறீங்க. டேய் தமிழே, காசு இருக்காடா?